அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 40வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்று நான் என்னோட பதிவு முடிக்கும்போது ஒரு படத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த படம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா? தர்மாத்முடு அப்படின்னு ஒரு தெலுங்கு படம். இந்த தெலுங்கு படத்தை வந்து டைரக்டர் ஏசி திருலோகச்சந்தர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட இந்த படத்தை வந்து நீங்கள் ரஜினி வச்சு எடுக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஆல்ரெடி கே பாலாஜியும் பார்த்துருக்காரு. அவர் வந்து சிவாஜி கணேசனை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பிளான் வந்து ட்ராப் ஆகிடுது. ஏவிஎம் சரவணன் சார் இந்த படத்தை பார்க்குறாரு. அவரும் பஞ்சவர் நாசலமும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு வந்து அது பிடிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு கதைமைப்போட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஹிட்லர் உமானாத்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இவங்க சொல்கிறாங்க, நிறைய காட்சிகள் வந்து ஹிட்லர் விமானத்தில் வர காட்சிகள் தான் இருக்குது. ஸோ இது வேண்டாம், இது வந்து ரிஸ்க்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து விசு சார் சொல்கிறாரு, இல்லை இந்த கதையில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கதையில் சில மாற்றங்கள்லாம் செய்கிறாரு. அது வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தான் வந்து நல்லவனுக்கு நல்லவன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதிகா, கார்த்திக் நடித்த இந்த படத்துக்கு வந்து பாடல்கள் வாலி, வைரமுத்து, நா காமராசன், கங்கை அமரன், முத்துலிங்கம். இசை இளையராஜா. டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து கார்த்திக் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அந்த கேரக்டர் வந்து நெகட்டிவ் கேரக்டராக இருக்குது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் ஏவிஎம் சரவணன் சார் வந்து கன்வின்ஸ் பண்ணி, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுங்கள், அடுத்தது உங்களை ஹீரோவாக வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அதற்காகவே நல்ல திரும்பியின் ஒரு படத்தையும் அவங்க எடுத்திருக்காங்க. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. இந்த பாட்டு வந்து விசி குகநாதன் சாரோட படத்துக்காக ரெக்கார்ட் செய்யப்பட்ட பாட்டு. இந்த படத்துக்காக எடுத்த பாட்டே கிடையாது. இது வந்து விசி குகநாதனோட படத்துக்காக எடுத்த பாட்டு. சரவணன் சார் வந்து விசி குகநாதன் சார்கிட்ட பேசி அந்த பாட்டை வாங்கி இந்த படத்தில் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த பாடல் மூலமாக வந்து மஞ்சுளா அப்படின்னு ஒரு புதுமுக பாடகி வந்து அறிமுகமானாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டை வந்து கேரளாவில் போய் ஷூட் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து சீசன் நல்ல மழை, ஏகப்பட்ட மழையாக இருந்ததுனால முட்டுக்காடு பகுதியிலேயே வச்சு கம்ப்ளீட் சாங்கி எடுத்திருக்காங்க. அதே போல் வெச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே பாட்டு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு செட்டு போட்டு அதில் ஒரு 200 டிவிக்களை வந்து செட் பண்ணி அந்த பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், கடைசி காட்சியில் வந்து அந்த சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்து ரஜினி போயிடுவார். ஸோ இந்த மாதிரி முடிக்கலான்னு பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து ரஜினி சாருக்கும் பிடிச்சிருக்கு, டைரக்டர் எஸ்பிஎம்க்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் படத்தை பார்த்துட்டு வந்து ஏவிஎம் சரவணன் என்னன்னு சொல்லிடுறாரு, இது வந்து ஆக்ஷன் ஃபிலிம், இதில் இப்படி ஒரு காட்சியில் நான் ஒத்துக்க மாட்டேன், ரசிகர்கள்லாம் விரும்ப மாட்டாங்க, அதனால் உடனே வந்து ஒரு ஃபைட்டை வச்சு இந்த படத்தை முடிங்க அப்படிங்கிறாரு. பட் ரஜினி சாரும் எஸ்பிஎம்மும் சொல்கிறாங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னோடனே அவர் ஒத்துக்கல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைட்டையும் வச்சு ஒரு கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு 2 கிளைமேக்ஸையுமே வந்து சென்சாருக்கு அனுப்புகிறாங்க. 2 கிளைமேக்ஸும் சென்சர் ஆகி வருது. பட் ரசிகர்கள் வந்து விரும்பினது வந்து அந்த ஃபைட்டோடு இருக்கக்கூடிய கிளைமேக்ஸை தான். ஸோ அதை தான் படத்தில் வைக்கிறாங்க. படம் வந்து மாபெரும் வெற்றி அடையுது. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் சீன் வரும். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு போராட்ட அறிவிப்பு வரும். ரஜினிகாந்த் வந்து ஒவ்வொரு தொழிலாளர்கள் வீட்லேயும் போய் அவங்க மனைவிக்கிட்டையும் அம்மா கிட்டலாம் பேசி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த காட்சி வந்து நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது, ஃபிலிம்ஃபேர் விருது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிடைச்சது. சினிமா எக்ஸ்பிரஸோட சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைச்சது. படம் வந்து வெள்ளி விழா கொண்டாடிய மாபெரும் வெற்றி திரைப்படம். 23/10/84 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நீ தொடும்போது. லக்ஷ்மி, ராஜேஷ், ரகுவரன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் புலவர் இந்திரகுமாரி, இசை இளையராஜா, டைரக்ஷன் விசி குகநாதன். 1984 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் எனக்குள் ஒருவன். கமலஹாசன், ஷோபனா, சத்யராஜ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வைரமுத்து, இசை இளையராஜா, டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன். கமலஹாசனுடைய 125வது திரைப்படம் இது. த ரீஇன்கார்னேஷன் ஆஃப் பீட்டர் ப்ரவுட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்குள் ஒருவன். எனக்குள் ஒருவன் யார் யார் அப்படிங்கிற பாட்டு, மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு, எங்கே எந்தன் காதலி அப்படின்னு எல்லா பாடலுமே ஹிட் ஆச்சு.
அந்த தீபாவளிக்கு வந்து எஸ்பி முத்துராமன் சாருக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று வந்து நல்லவனுக்கு நல்லவன், இன்னொன்று வந்து எனக்குள் ஒருவன். ஆனால் நல்லவனுக்கு நல்லவனுக்கு கிடைச்ச வெற்றி எனக்குள் ஒருவன் படத்துக்கு கிடைக்கல. 1984 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் வைதேகி காத்திருந்தாள். விஜயகாந்த், ரேவதி, பரிமளம், கவுண்டமணி, செந்தில் நடித்த இந்த படத்திற்கு தயாரிப்பாளர் வந்து தூயவன். பாடல்கள் வாலி, கங்கை அமரன், பஞ்சர் நாசலம், இசை இளையராஜா, கதை டைரக்ஷன் சுந்தரராஜன். ஆக்சுவலாக இளையராஜா சார்கிட்ட ஒரு 6 டியூன் இருந்துதான். இந்த 6 டியூனையும் நான் வந்து ஒரே ஒரு படத்துக்கு தான் தருவேன். இந்த படத்துக்கு வந்து இந்த டியூன்களுக்கு தகுந்த மாதிரி கதை ரெடி பண்ணிட்டு வாங்க. யாரோட கதை எனக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு இந்த 6 டியூனையும் நான் தரேன். இது ஒரு பேக்கேஜ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அந்த மாதிரி இளையராஜா சொல்லி அவருக்கு பிடிச்சமான ஒரு கதையை சொன்னவர் வந்து சுந்தரராஜன். ஸோ அந்த 6 பாட்டியுமே இளையராஜா சார் இந்த வைதேகி காத்திருந்தால் படத்துக்கு கொடுத்துட்றாரு. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதையை வந்து சுந்தரராஜன் சார் ஃபர்ஸ்ட் வந்து ஏவிஎம்ல போய் சொல்கிறாரு. சொன்னோன்னே கேட்டுட்டு ஏவிஎம்ல என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டைரக்டர் சுந்தரராஜன் சொல்கிறாரு, எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை, அதனால் ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இவங்க வந்து செக்கும் கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து ஏவிஎம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் சிவகுமாரை வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை இந்த கேரக்டரை வந்து நான் விஜயகாந்தை தான் நான் மனசில் வச்சுருக்கேன், ஸோ அவரை தான் வச்சு எடுப்பேன் அப்படின்னு இவர் பிடிவாதமாக இருக்கார். பிடிவாதமாக என்ன பண்ணுறாரு, அந்த அட்வான்ஸ் செக்கையும் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு விஜயகாந்தை புக் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்தோட பாடல் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கம்பம் பக்கத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு தேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு பாட்டுக்கு காட்டில் இருக்கிற யானைகள்லாம் வந்துருமா. யானைகள்லாம் தேட்டருக்கு பேக் சைடு வந்து நின்றுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறம் போயிடுமா. அந்த டியூன் வந்து அந்த யானைகளுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வை கிளப்பிட்டுருக்கு. இது வந்து ஒவ்வொரு காட்சிக்குமே நடக்குமா. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் அந்த தேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாட்டு, கதை, வசனம் எல்லாமே வெளியவே கேட்கும். ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு நாளுமே யானைகள் வருமா. அந்த பாடல் காட்சி முடிஞ்சோடனே யானைகள்லாம் காட்டுக்குள்ளே போயிடுமா. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த வைதேகி காத்திருந்தால் படத்தில் நடந்த ஒரு விஷயம். ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, இந்த 3 பாட்டையும் ஒரே நாளில் பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஜெயச்சந்திரன். விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் வந்து வைதேகி காத்திருந்தால். படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுத்த போது அந்த படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அடுத்த தயாரிப்பு கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜுன்னு வரும். அதாவது அந்த உலகம் சுற்றும் வாலிபனோட கண்டினியூட்டி அப்படியே ஒரு செகண்ட் பார்ட் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அது நடக்கிறது இல்லை. ஆனால் அது மாதிரி ஒரு விஷயம் வந்து 1985 நடந்தது. ஒரு படத்தோட செகண்ட் பார்ட் வந்து 1985 எடுத்தாங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இதுதான் வந்து தமிழில் வந்து முதல் சீக்வல் படம். அதாவது ஒரு படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்கிறதுங்கிறது முதல் ஆரம்பிச்சது இந்த படத்தில் தான். ஆனால் முதல் பார்ட் அடைஞ்ச வெற்றியை வந்து அந்த 2வது பகுதி அடையல. அந்த படம் என்ன? இந்த கேள்விக்கு விடை தெரிந்தவர்கள் வந்து கமெண்ட்டில் கொடுக்கலாம். தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.